वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 31ல் இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சோம். ஸ்லோகம் நம்பர் 60, 61 61, 62 அண்டு 63. அதை கடைசியா பார்த்து நம்ம பார்த்த ஸ்லோகம் என்னன்னாக்கா 63வது ஸ்லோகம். அந்த 63வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, புருஷாயுஷ ஜீவின்யः நிராதங்கா நிரீதயः யன்மதீயா பிரஜாஸ்தஸ்ய ஏதுஸ்த்வத் பிரம்மவர்ச்சசம் அப்படிங்கிறதாக அந்த 63வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அந்த ஸ்லோகம் திலீபன் வசிட்டருக்கு பதில் சொல்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. உன்னுடைய நாட்டில் மக்கள்லாம் எப்படி இருக்கா, உடைய ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வசிட்டர் திலீபன் இடத்துல கேட்டார் இல்லையா? அதற்கு பதில் சொல்லிட்டே வந்திருந்தான் திலீபன். அந்த ரீதியில் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. என்னுடைய நாட்டில் எனது பிரஜைகள்லாம் மனிதர்களுக்கு உரிய அந்த முழு ஆயுளான 100 வருஷமும் நன்னா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த வகையான ஆபத்துல இருந்தும் பயமே கிடையாது. அதே மாதிரி ஈதியின் உபதிரவமும் இல்லை. இப்படி அவெல்லாம் வாழ்றதுக்கு என்ன காரணம்னாக்கா, தங்களுடைய தவமே காரணம் அப்படிங்கிற பதில திலீபன் வசிட்டருக்கு சொன்ன மாதிரி அமைஞ்சிருந்தது அந்த 63வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோகம் நம்பர் 64, 65 மற்றும் 66 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல 64வது ஸ்லோகம் என்ன? அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், அன்வயः, பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 64. சம்பிரதி வசிட்ட கிருபையா சர்வம் சுகமயம் இது வர்ணயதி. வசிட்டருடைய அந்த கிருபையினால எல்லாமே சுகமயமாக தான் இருந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த திலீபன் தெரியப்படுத்தினான். யாரிடத்துல? வசிட்டர் இடத்துல. சம்பிரதி வசிட்ட கிருபையா சர்வம் சுகமயம் இது வர்ணயதி. பாருங்க, ஸ்லோகம் என்ன? த்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோகினா பிரம்மயோனினா சானுபந்தாக கதம் ந ஸ்யுஹு சம்பதோ மே நிராபதः. த்வயைவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோனினா சானுபந்தாக கதம் ந ஸ்யுஹு சம்பதோ மே நிராபதः அப்படிங்கிறது 64வது ஸ்லோகம். அதாவது பிரம்மபுத்திரரான தாங்கள் எப்பவுமே என்னை பற்றியே உங்களுக்கு சதா சர்வகாலம் சிந்தனையும் இருக்கு, ஸ்ரத்தையும் இருக்கு. அதனால நான் நன்னா பாதுகாக்கப்பட்டு இருக்கேன், எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதாக தெரியப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, என்னுடைய செல்வங்களுக்கும் எந்த ஆபத்தும் இருந்ததில்லை. மேலும் அந்த செல்வங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? மென்மேலும் அப்படியே விருத்தியாயிண்டே போயிட்டு இருக்கு. சதா சர்வகாலம் தாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறது தெரியுமா? என்னை பற்றிய சிந்தனையே, ஸ்ரத்தையுடன் கூடிய சிந்தனையே இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த ரீதியில நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? நல்லா பாதுகாக்கப்பட்டு இருக்கேன்.
எப்படி? ஆபத்துகளே இல்லாமல். அதே மாதிரி என்ற செல்வங்களுக்கும் எந்த ஆபத்தும் நேர்ந்தது கிடையாது. அது மட்டுமா இல்ல, அந்த செல்வங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா மென்மேலும் அப்படியே விருத்தி ஆகிட்டே இருக்கு. அதனால எனக்கு எந்த வித குறையும் இல்லை. வசிட்டஸ்ய கிருபையா சர்வம் சுகமயம் இதுவர் அப்படிங்கிற விஷயத்தை வர்ணிக்கிறான். துவயைவம் சிந்தியமானஸ்ய, என்னை பற்றி முழுமையான சிந்தனை உங்களுக்கு எப்பவுமே சிரத்தையா இருந்துட்டே இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆபத்து நேர்ந்துட போறது? ஒரு ஆபத்தும் நேராது. என் செல்வங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது. அது பாதுகாப்பா தான் இருந்துட்டு இருக்கு. அதோட இருக்கனாக்கா அப்படியே மென்மேலும் அது விருத்தி அடைஞ்சுட்டே இருக்கு. வர்த்ததாம் அபிவர்த்ததாம் சம்பர்த்ததாம் அப்படிங்கிற ரீதியில அது வளர்ந்துட்டே இருக்கு. துவயைவம் சித்தியமானஸ்ய குருணா பிரம்மயோனினா சானுபந்தாக கதம் ந ஸ்யு சம்பதோமே நிராபதா அப்படிங்கிறது 64வது ஸ்லோகம். பதச்சேதா துவயா ஏவம் சிந்தியமானஸ்ய குருணா பிரம்மயோனினா சானுபந்தாக கதம் ந ஸ்யு சம்பதः மே நிராபதः இது பதச்சேதः. அன்வயः பிரம்மயோனினா குருணா துவயா, அதாவது பிரம்மபுத்திரரான தாங்கள் ஏவம் சிந்தியமானஸ்ய, என்னை பற்றி இவ்வாறு எப்பவுமே சதா சர்வகாலம் சிந்தித்துக் கொண்டே இருக்கு. அப்படின்னால நிராபதா, ஆபத்துகள் ஏதாவது எனக்கு நேருமா? நேரவே நேராது. நான் அதனால எப்படி இருந்திருக்கேன்? மே சம்பதா சானுபந்தாக கதம் நஸ்யு, அதே மாதிரி என்னுடைய தனம் இருக்கு இல்லையா, செல்வம், அதுக்கும் எந்த ஆபத்துமே கிடையாது. அது அப்படியே மென்மேலும் அப்படியே விருத்தி ஆயிண்டே இருக்கு. அதற்கு என்ன ஆபத்து நேரடி? எனக்கும் என் செல்வங்களுக்கும் என்ன ஆபத்துகள் நேர்ந்திட போகிறது? ஏன்னா சதா சர்வகாலம் நீங்கள் தான் என்ன பண்றீங்க? சிந்தியமானஸ்ய துவயா, நீங்க எப்பவுமே என்னை பத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். இது அன்பயா பிரதிபதார்த்தா பிரம்மயோனினா பிரம்மபுத்திரேன, பிரம்மபுத்திரரான தாங்கள் குருணா எனக்கு ஆச்சாரியராக இருக்கிறபடியினால துவயா, யாரு? வசிட்டேன ஏவம், ஏவம்னா இத்தம், இம்மாதிரி சிந்தியமானஸ்ய அனுத்தியாயமானஸ்ய, என்னை பத்தின சிந்தையே சிரத்தையே உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இல்லையா? அதனால நிராபதா நாம ஆபத்ரகிதஸ்ய, எந்த ஆபத்துகளும் இல்லாமல் மே மம திலீபஸ்ய, நான் இருந்துட்டு இருக்கேன். சம்பதா, மேலும் என்னுடைய சம்பத்துலாம் இருக்கு இல்லையா, செல்வங்கள் சம்பத்தையா எல்லாமே சானுபந்தாக அவிச்சின்னாக, அது அப்படியே செல்வம் செல்வமா இருந்துட்டு இருக்கா, இல்ல குறையறதானே? இல்ல இல்ல, அது அப்படியே மென்மேலும் வளர்ந்துட்டே இருக்கு. அவிச்சின்னாக கதம் கேன பிரகாரேன நகிஸ்யு பவேயு, நீங்க இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது எனக்கும் சரி என் செல்வங்களுக்கும் என்ன ஆபத்து நேர்ந்திட போகிறது? ஒன்னும் நேராது. பாவார்த்தா யதா ஆச்சாரியா வசிட்டா மாம் ஏவம் ஸ்மரதி, எப்பொழுது ஆச்சாரியர் என்னை பத்தியே சிந்தனை இருந்திருக்கும் பொழுது ததா அப்பொழுது மம சம்பத்தையா அவிச்சின்னாக குதஹ ந பவேயு அவசியம் பவேயு, அது என்ன? அதனால ஏதாவது பிறரால் ஆபத்து ஏற்படுமானா எனக்கும் ஏற்படாது, என் சம்பத்துகளும் ஏற்படாது. மென்மேலும் அது என்ன ஆகும்? வளர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா தெரிவிக்கிறார். இது பாவார்த்தா. யதா ஆச்சாரியா வசிட்டா மாம் ஏவம் ஸ்மரதி ததா மம சம்பத்தய அவிச்சின்னாக குதஹ ந பவேயு அவசியம் பவேயு இது பாவார்த்தா. இப்படியாக 64வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 65. 65வது ஸ்லோகம் என்ன? அதுல காளிதாசன் என்ன வர்ணிக்கிறான் பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய ஆசிரமம் பிரதி ஆகமனஸ்ய பிரயோஜனம் வர்ணயதி. சரி, 64 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து பிரதம சர்க்கத்துல. 65வது ஸ்லோகம் என்ன நடக்கிறது பாருங்க. திலீபன் எதுக்காக வசிட்டரை பார்க்க வந்தான்? அவன் வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் என்ன? இது இருக்கணும் இல்லையா? வந்தவருடைய காரணம் என்ன? எதை உத்தேசிச்சு வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுமோ இல்லையோ? சம்பிரதி திலீபஸ்ய ஆசிரமம் பிரதி ஆகமனஸ்ய பிரயோஜனம் வர்ணயதி. இப்ப தான் ஏன் வந்திருக்கேன், அதனால என்ன பிரயோஜனம் நடக்க போறது அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறான். என்ன ஸ்லோகம்? 65வது ஸ்லோகம். கிந்து வத்வாம் தவைதஸ்யாம்
அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் நமாமவதி நமாம் அவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி கிந்து வத்வாம் தவைதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் நமாம் அவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி அப்படிங்கிறது 65வது ஸ்லோகம். இப்போ திலீபன் தெரியப்படுத்துறான் வசிட்டத்துல, இந்த சுதக்ஷிண இடத்துல எனக்கு எல்லா வகையிலும் தகுந்த ஒரு மகன் பிறக்காததுதான், பெரும் செல்வம் நிறைந்த இந்த பூமி என்ன மகிழ்விக்கல சுவாமி. எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, பெரிய செல்வம் தான் அந்த பூமியில எனக்கு. ஆனா சுதக்ஷிண இடத்துல ஒரு மகன் இல்லை இல்லையா அப்படிங்கறத எனக்கு குறை. ஒருவேளை தகுந்த மகன் பிறந்திருந்தால் இந்த பெருஞ்செல்வம் என்ன பண்ணிருக்கோம், என்னை மகிழ்விச்சிருக்கோம். அப்ப என்ன சொல்ல வரான், தனக்கு மகிழ்ச்சி இல்லைன்றத சொல்ல வரான். இப்பதான் பெரிய செல்வம் இருக்கு, ஆனா சுதக்ஷிண இடத்துல ஒரு குழந்தை இல்லை, அந்த புத்திர செல்வம் இல்லை. அது இருந்திருந்தா என்னை ரொம்ப மகிழ்விச்சிருக்கோம். அது இல்லாதது எனக்கு என்ன மகிழ்விக்கல. இந்த பூமியும் இந்த செல்வமும், அவ்வளவு செல்வம் இருந்தும் இந்த பூமி என்ன மகிழ்விக்கலை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறான். கிந்துவத்வாம் தவைதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் நமாம் அவதி சத்வீபா ரத்னசூரபி மேதினி இது ஸ்லோகः. பதச்சேதः கிந்து வத்வாம் தவ ஏதஸ்யாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் ந மாம் அவதி சத்வீபா ரத்னசூஹு அபி மேதினி இது பதச்சேதः. அன்வயः கிந்து தவ ஏதஸ்யாம் வத்வாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் மாம் சத்வீபா ரத்னசூஹு அபி மேதினி ந அவதி. அதாவது இந்த பூமி ரத்னசூரபி ரத்னங்களை அளிப்பதாயினும் இருந்தா கூட இந்த பூமியானது இருக்கு இல்லையா மேதினி, அது ந அவதி மகிழ்விக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். எல்லாம் சொல்லிட்டே வந்தான், எல்லா க்ஷேம லாபங்களையும் சொல்லிட்டே வந்தான். தாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை சுவாமி, எல்லாம் நன்னதா இருந்துருக்குன்னு சொன்னான். சொல்லிட்டே வரும்போது கிந்து, ஆனா சுவாமி ஒரே ஒரு விஷயம், தவ உங்களுடைய இந்த மருமகளான சுதக்ஷணத்தில் ஏதஸ்யாம் வத்வாம் உங்களுடையதான உங்களுடைய இந்த வத்வாம் மருமகளான சுதக்ஷணத்தில் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் காணப்பெறாத தங்க மகனை உடையவள். காணப்படாத, அவளுக்கு அந்த பாக்கியம் இருக்கு, ஆனா காணப்படலையே, இதுவரைக்கும் காணப்பெறாத தங்க மகளை உடைய மாம் என்னை சத்வீபா அபி எனக்கு நிறைய தீபங்கள் இருக்கு, தீவுகள் நிறைய என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கு, நான் நிறைய ஜெயிச்சிருக்கேன், வென்றிருக்கேன். ரத்னசூரபி ரத்தனங்களை நிறைய அளிக்கிறது எது, மேதினி இந்த பூமி. இருந்தாலும் ந அவதி என்னை மகிழ்விக்கவில்லை, தனக்கு சந்தோஷம் இல்லை. காரணம், உங்களுடைய இந்த மருமகளான சுதக்ஷணத்துல காணப்பெறாத தங்க மகனை உடைய அவள் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதா எனக்கு குறை. அது என்ன, அது இருந்திருந்தா ஒருவேளை மகிழ்ச்சியா இருந்திருப்பேன் சுவாமி, எனக்கு அந்த இப்ப மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கறத தெரியப்படுத்துறான். கிந்து தவ ஏதஸ்யாம் வத்வாம் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் மாம் சத்வீபா ரத்னசூஹு அபி மேதினி ந அவதி. ஏகப்பட்ட தீவுகள் இருக்கு, ஏகப்பட்ட ரத்னங்கள் இருக்கு, இருந்தாலும் இந்த பூமியானது என்னை மகிழ்விக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த 65வது ஸ்லோகத்துல வசிட்டரத்துல சொல்றான். அது தொடர்ந்து நாம பார்க்க போறது பிரதிபதார்த்தா அண்ட் பாவார்த்தா என்ன பாருங்க. பிரதிபதார்த்தா கிந்து பரந்து பட் தவ பவதः தவன பவதः வசிட்டஸ்ய வசிட்டருடைய ஏதஸ்யாம் அஸ்யாம் ஏதஸ்யாம் அஸ்யாம்னா இந்த இவளிடத்தில் வத்வாம் அவ யாரு, ஸ்னுஷாயாம் உங்களுடைய மருமகளான சுதக்ஷிணாவிடத்தில் அதிருஷ்ட சதிருஷ பிரஜம் ஆத்மனஹா சதிருஷீம் சந்ததிம் அதிருஷ்டுவா
அவள் அவள் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்ததியும் இருக்கு இல்லையா, அது அதிருஷ்டுவா இதுவரைக்கும் காணப்படல சுவாமி. மாம் திலீபம் எனக்கு சத்வீபா சப்த தீபா 7 தீபங்கள் இருக்கு. ரத்னசூஹு ரத்னதாபி நிறைய ரத்தனங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் எவ்வளவுலாம் இருக்கு. அப்பி சேதபி இருந்த போதிலும் மேதினி வசுமதி இந்த பூமி ந நகி அவதி ரக்ஷதி எனக்கு ரக்ஷண மகிழ்விக்கவில்லை. என்ன மகிழ்விக்கல சுவாமி அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். ஹே குரு பாவார்த்தா, ஹே குரு பவதா கிருபயா அவிச்சின்னா சம்பத்தி அஸ்தி சேதபி, உங்களுடைய கிருபையினால இடைவிடாத செல்வங்கள் நிறைய சம்பத்துகள் சேர்ந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலும் சேதபி மம பத்னியாம் சுதக்ஷிணாயாம் சந்ததேகே அபாவேன, என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சுதக்ஷிணாவிடத்து சந்ததேகே அபாவேன இந்த புத்திர சந்ததி அப்படிங்கிறது காணப்படாதனால அகண்டம் அபி இல்லையா சாம்ராஜ்யம் அப்படியே பறந்து விரிந்த சாம்ராஜ்யம் இருக்கு. சந்தோஷேன அனுபவித்தம் ந சக்னோபி, அப்படி பறந்து விரிந்த சாம்ராஜ்யம் இருந்த போதிலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ந சக்னோமி என்னால் இயலவில்லை. அந்த அந்த பூமியானது என்னை மகிழ்விக்கவில்லை, நான் மகிழ்ச்சியா இல்ல அப்படிங்கிறத தெரியப்படுத்துறான். ஏ குரு பவதா கிருபயா அவிச்சின்னா சம்பத்தி அஸ்தி சேதபி மம பத்னியாம் சுதக்ஷிணாயாம் சந்ததேஹே அபாவேன அகண்டமபி சாம்ராஜ்யம் சந்தோஷேன அனுபவித்தும் ந சக்னோமி, என்னால முடியல சுவாமி, இயலவில்லை அப்படிங்கிறத இந்த 65வது ஸ்லோகம் மூலமா தெரியப்படுது. இது பாவார்த்தா. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 66வது ஸ்லோகம். அது என்ன 66வது ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் அன்வயம் பிரதிபதார்த்தம் பாருங்க. சம்பிரதி புத்திராபாவே பித்ருணாம் பிண்டகிரகணம் கஷ்டகரம் இது வர்ணயதி. இப்ப என்ன சொன்னா போன ஸ்லோகத்துல, சுவாமி உங்களுடைய மருமகளாக இருக்கக்கூடிய சுதக்ஷிணாவிடத்தில் ஒரு புத்திர சந்ததி அப்படிங்கிறது காணப்படல, அதனால எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னான். அதை தொடர்ந்து இங்க என்ன சொல்றான் பாருங்க இந்த 66வது ஸ்லோகத்து மூலமாக. இப்போ எனக்கு பித்ருக்கள் இருக்கா, அவளுக்கு நான் பண்ண வேண்டிய பித்திருக்கடன்லாம் பண்ணிட்டே தான் இருக்கேன் இல்லையா. பொதுவா பித்திருக்களுக்கு அவர்கள் மகன்கள் செய்ய வேண்டிய அந்த பித்திருக்கடனை என்ன பண்ணுவா, செலுத்திண்டே வருவா. அதே மாதிரி நானும் என்ன பண்றேன், என்னுடைய பித்திருக்களுக்கு அவளுக்கெல்லாம் என்ன பண்றேன், பித்திருக்கடனை செலுத்தின்னு தான் வரேன். சிராத்தம் அப்படிங்கிற விஷயத்துல பண்றேன். அப்படி கொடுக்கும் பொழுது அவ என்ன பண்றா தெரியுமா, அத சாப்பிடாம பிற்காலத்துக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி வைக்கிறாளாம், மிச்சம் வச்சிடறாளாம். முழுமையா சாப்பிடாம இவனால் அடிக்கக்கூடிய அந்த பிண்டம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாம ஏத்துக்காம அதை பாதி சாப்பிட்டுட்டு பாதி மிச்சம் வைக்கிறாளாம். அது எதுக்குனாக்கா பிற்காலத்துல அது பயன்படுமோ அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தோன்றது சுவாமி. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த பித்திருக்கடன்களை பிண்ட கிரகணத்தை அவ முழுமையா சாப்பிடாதனால எனக்கு என்ன ஆகுது, கஷ்டகரமிதி வர்ணயதி. சம்பிரதி புத்திராபாவே பித்ருணாம் பிண்ட கிரகணம் கஷ்டகரமிதி வர்ணயதி. ஏன்னா எனக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியினர் பண்ண வேண்டிய அந்த கடன்களை எனக்கு சந்ததியே இல்லைன்னா அவ எப்படி பண்ணுவா, அதனால அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறத அவ மனசுல உத்தேசம் பண்ணி நான் தரக்கூடிய அந்த இதை அவ என்ன பண்றா, உட்கொள்ளாமல் பாதி சாப்பிட்டுட்டு பாதி என்ன பண்றா, மீதம் வைக்கிறாளாம். அது எதுக்குனாக்கா பிற்காலத்துல தேவைப்படுமோ அப்படிங்கிறதுனால அவ சேமிக்கிறாளோன்ற மாதிரி ஒரு அச்சம் எனக்கு ஏற்படுறது சுவாமி. சம்பிரதி புத்திராபாவே பித்ருணாம் பிண்ட கிரகணம் கஷ்டகரமிதி வர்ணயதி அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த 66வது ஸ்லோகத்துல. என்ன ஸ்லோகம், நூனம் மத்த பரம் வம்சியாக பிண்ட விச்சேத தர்ஷினஹா ந பிரகாம புஜஸ்ராத்தே ஸ்வதா சங்கிரஹ தத்பராஹ. நூனம் மத்த பரம் வம்சியாக பிண்ட விச்சேத தர்ஷினஹா ந பிரகாம புஜஸ்ராத்தே ஸ்வதா சங்கிரஹ தத்பராஹ அப்படிங்கிறது 66வது ஸ்லோகம். என்ன மாதிரியான பிரயோகம், பத பிரயோகம்னா பாருங்க. காளிதாசன்
அதுக்காக தான் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறோம். அதோட இந்த மாதிரி நிறைய காவியங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது நிறைய பதங்கள் நமக்கு பிடிபடும். ஒரு பாஷை நமக்கு நன்னா வரணும்னாக்கா நிறைய வொக்கபுலரிஸ் நிறைய தெரியணும். அதுக்கு காளிதாசனுடைய கிரந்தங்களை வாசிக்கணும். அந்த ரீதியில இந்த ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி புத்திராபாவே பித்ருணாம் பிண்ட கிரகணம் கஷ்டகரமிதி வர்ணயதி நூனம் மத்த பரம் வம்சியாக பிண்ட விச்சேத தர்ஷினா ந பிரகாம புஜஸ்ராத்தே ஸ்வதா சங்கிரக தத்பராக தி ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் என்ன சொன்ன? எனது பித்திருக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ நான் இறந்த பின்னாடி என் வம்சத்துல பித்திருக்களுக்கு சிராத்தம் செய்வார்கள் இல்ல அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிண்டம் கிடைக்காது அப்படிங்கறத எண்ணி நான் சிராத்தம் கொடுக்கறத என்ன பண்றா, முழுமையாம சாப்பிடுறது இல்ல, பிற்காலத்திற்காக அவ சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் போல தோணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஏக்கத்தை திலீபன் வசிஷ்டர் சொல்றான். என்ன, எனக்கு புத்திர சந்ததி இல்ல சுவாமி, அது எனக்கு ரொம்ப கஷ்டகரமா இருக்குன்றத சொல்றான். பதச்சேதா நூனம் மத்தஹ பரம் வம்சியாக பிண்ட விச்சேத தர்ஷினா ந பிரகாமபுஜः ஸ்ராத்தே ஸ்வதா சங்கிரக தத்பராக இது பதச்சேதः. அன்வயः மத்தஹ பரம் பிண்ட விச்சேத தர்ஷினா வம்சியாக, அதாவது எனக்கு அப்புறமா அந்த பிண்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது விச்சேதம் தர்ஷினா, தடை ஏற்படுமோ தெரியுது இல்லையா கிளீனா, எனக்கு புத்திரன் இல்லை அதனால எனக்கு பின்னாடி வரக்கூடியவா அதை பண்ண மாட்டா அப்படிங்கிற விச்சேதம் இருக்கு இல்லையா, அதை உத்தேசிச்சு என்ன ஸ்வதா சங்கிரக தத்பராக ஸ்ராத்தே, என்னால் அளிக்கக்கூடிய அந்த பிண்டத்தை ஸ்ராத்தே பிரகாம புஜா நூனம் கொஞ்சமா தான் சாப்பிட்றாளாம், கொஞ்சமா தான் உட்கொள்றாளாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது சுவாமி. ஏன்னா அது பிற்காலத்தை சேர்த்து வைக்கிறாளோ, அதற்காக இப்ப கொஞ்சமா சாப்பிட்றாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது அப்படிங்கிறத திலீபன் வசிட்டரத்தில் தெரியப்படுத்துறான். இது அன்வயா பிரதிபதார்த்தா மத்தஹா மத்து பரம் நாம அனந்தரம் பிண்ட விச்சேத தர்ஷினா பிண்ட பிராப்தேகி அபாவம் பஷ்யந்தா, பின்னாடி எனக்கு அப்புறம் கொடுக்கக்கூடியவா யாரும் இல்லை அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுறதோ இல்லையோ. வம்சியாக மம குலீனாக ஸ்வதா சங்கிரக தத்பராக பித்ருபோஜ்யஸ்ய சங்கிரகே சம்லக்னாக. அதில் என்ன பண்றானாக்கா, சாப்பிட்றதுன்னு இருக்கு இல்லையா, வரவாலாம் பாதி தான் சாப்பிட்றா. இப்போ சிராத்தத்துக்கு நம்ம உட்கார வைப்போம் இல்லையா, அவ என்ன பண்ணுவா, சுவாமிகள் முழுமையா சாப்பிடணும், நன்னா நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் முழுமையா உட்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு நம்ம பித்திருக்களே வந்து சாப்பிட்டா மாதிரியான ஒரு திருப்தி ஏற்படும். வரவா வந்து பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு தோணாதா, என்னடா இது முழுமையா ஏத்துக்க மாட்டேங்கிறாளேன்னு. இந்த மாதிரி இங்க என்ன ஆறுது அப்படின்னாக்கா, ஸ்வதா சங்கிரக தத்பராக நாம பித்ருபோஜ்யஸ்ய சங்கிரகே சம்லக்னாக ஸ்ராத்தே பித்ருகாரியே பிரகாம புஜா யதேஷ்டம் போஜனம் இல்லையா, அவ என்ன யதா சௌரியம் யதேஷ்டம் சுவாமிகள் சாப்பிடணும் இல்லையா, அது அங்க இல்லையே. நூனம் நிச்சயேன நகி, அது கொஞ்சமா தான் சாப்பிட்றா அப்படிங்கிறது என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா, இங்க நூனம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயேன குர்வந்தி எடுத்துக்கிறா, முழுமையா சாப்பிட்றது இல்லை, அதனால எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு சுவாமி அப்படிங்கிற விஷயத்த ஊகிக்கிறான். யாரு? திலீபன். அப்படி ஊகிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் நூனம் மத்த பரம் வம்சியாக பிண்ட விச்சேத தர்ஷினா ந பிரகாம புஜஸ்ராத்தே ஸ்வதா சங்கிரக தத்பராக அப்படிங்கிறதனுடைய பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நிமிஷம். பாருங்க 66வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். புத்திரஸ்ய அபாவாத்து, புத்திர அந்த புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால மம அனந்தரம் எனக்கு பிறகு மம பித்தரஹா என் முன்னோர்கள் பிண்ட விச்சேதம் விசாரயந்தா, அதை பத்தி அவ விசாரம் பண்றா போல இருக்கு இல்லையா, ஒரு என்ன சொல்றது, என்ன இந்த மாதிரி இல்லாம இருக்கே, என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோன்ற மாதிரி அவ விசாரம் பண்ற மாதிரி எனக்கு தோன்றது. அது எப்படி என்னால உணர முடியுதுன்னா, பிண்ட சங்கிரக நிரதாகா, அவ அப்படி இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால உத்தேசிச்சு நிச்சயன அல்பமேவ காதந்தி, இந்த சுவாமிகள்லாம் வரா இல்லையா, அவ கொஞ்சமா தான் சாப்பிட்றா. பர்யாப்தம் போஜனம் ந குர்வந்தி, அவ
போதுமான அளவு முழுமையான போஜனத்தை அவ பண்றது இல்ல சுவாமி அப்படிங்க. அது எனக்கு எப்படி தோன்றதுனாக்கா, பின்னாடி நமக்கு தேவைப்படுமோ அவ சேர்த்து வைக்கிறாளோன்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருக்குங்கிறத திலீபன் தெரியப்படுத்துறான். இதுதான் 66வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருக்கு. இப்படியாக இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். 64, 65 மற்றும் 66ன்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். தாசன். ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. தாசன் தாசன் தன்யவாதம். धन्यवाद स्वामी. கேக்குறதா? புரியுதா? ஆடியபிளா இருக்கா? கிளீனா இருக்கா? இருக்கு சார். அர்த்தம் புரியுதா? புரியுது சுவாமி, நல்லா புரியுது. தாசன் தாசன் ஒற்று பண்ணுங்க. ஸ்லோகத்துல நல்லா படிச்சுட்டே வாங்க. அதான் ದಾಸನ್ இந்த ஸ்லோகம் அற்புதம். தாசன். தன்யவாதம். அடுத்த செட்டு கூட ஒரு கொஸ்டின் கொடுங்க சுவாமி. ஒரு 10-15. தரமா தரேன், கண்டிப்பா தரேன். ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. தாசன் தன்யவாதம்.